ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோட அம்மா கிட்ட ஹீரோ சொல்கிறான், நான் இவ்வளோதாம்மா லவ் பண்ணுறேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கத்திடுறான். பதிலுக்கு அம்மாவோ, நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவமாக கிளம்பிடுறான். ஹீரோயினியை கூட்டிட்டும் கிளம்பிடுறான். ஹீரோயினியை கட்டி பிடிச்சிட்டு எங்கள் அம்மா இந்த மாதிரி பேசினதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே அவளும் உங்கள் அம்மா தானே, பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஃப்ரெண்டுக்காரியா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அவங்க அம்மாவும் எதுவுமே பேசாமல் இவளை பார்த்த உடனே ரொம்ப கோவமாக கிளம்பிடுறாங்க. அம்மா நில்லுங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி இவ கத்துறா. அவங்க அம்மா எதுவுமே கண்டுக்காம வேகமாக கிளம்புறாங்க. அம்மா சாரிம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கத்தி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா நிற்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை தான் சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. நான் அன்றைக்கி அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவ பதிலுக்கு சொல்கிறா. எல்லாமே உனக்காக பார்த்து பார்த்து பண்ணுறேன், என்னை பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் உனக்கு நான் செய்கிறேன்னு நீ சொல்கிறீல்ல. நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன், உன்னை பற்றி நான் யோசிக்கலல்ல. எவ்வளோ ஈஸியாக அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அடிச்சுக்கிறாங்க. உடனே இவ்வளோ, இல்லைம்மா அப்படி கிடையாதும்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, இருந்தாலும் என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா, எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் செய்யவே முடியல. நீங்கள் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறீங்க, அதில் எந்த குறையும் சொல்லலை, ஆனால் என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறா. உங்கள் அப்பா என்னடானா ஒரு பக்கம் என்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காரு, நீ என்னடானா என்னை இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறான். என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா, எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, நான் படித்த படிப்பு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வேலை செய்கிறனால அடுத்தடுத்து நான் முன்னேறி போவேன், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, என் கூட சப்போர்ட்டாக என்னை புரிஞ்சுக்கிட்டு நில்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் ஜிக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. தங்கச்சி பார்த்துட்டு ஒரு நிமிஷம், என்ன வேணும், என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசுகிறா. உடனே ஜிக்கியும் நாங்கள் பேசிக்கிறோம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தாட்டி விட்டுறான். இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவளும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. ஜிக்கி சொல்கிறான், உங்கள் அம்மாவை எப்படிடா சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இவளோ தங்கச்சியும் சும்மா இல்லாமல் வந்து உக்காந்துக்கிட்டு அம்மாவை எப்படி சரி பண்ணுறதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் அம்மா என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா, அந்தளவு உங்கள் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க, வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறா. அண்ணா ஊரில் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போது அம்மா சொன்னாங்க, கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாருமே சைனாவுக்கு போய் செட்டில் ஆகிடலான்னு சொன்னாங்க. அண்ணா சொன்னால் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொன்னான். எனக்கு அங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லை, திரும்பவும் நான் ஊருக்கே போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு அவங்களும் கோவப்பட்டு போயிடுறாங்க. தங்கச்சிக்காரியோ, என்ன நான் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அம்மாவை யார் பார்த்துக்குவா, அம்மாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அவங்க ரொம்ப கோவக்காரங்க, அவங்க நினச்சது மட்டும் நடக்கலைன்னா என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தங்கச்சி ரொம்ப கோவப்படுறா. உடனே இவனும், நான் என்ன பண்ணுறது, அம்மா இந்த மாதிரி பண்ண எனக்கு அவங்கள விட்டு போகணுன்னு தான் தோணுமே தவிர அவங்க கூட இருக்கணும்னு எனக்கு தோணாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். பெட்ரூமில் உட்காந்து சின்ன வயசு ஃபோட்டோ அந்த ஆல்பத்தெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். உடனே அம்மாவும் வந்துடுறாங்க அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக. இவன் உடனே ஆல்பத்தை மூடி வைக்கிறான். என்னாச்சுப்பா, என்ன படம் அது, காமி அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. உடனே இவனும், ஒன்றும் இல்லைம்மா, சின்ன வயசு ஃபோட்டோ தான், விடுங்க, அது இருக்கிறனால தான் என் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே அம்மாவும், ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க பேச வந்தது கூட பேசாமல் அப்படி கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் காலேஜ் முடிச்சுட்டு ஷூவெல்லாம் கலட்டி கபோர்டில் வைக்கும்போது அவனோட பழைய ஷூவை காணோம். என்ன என்னோடய பழைய ஷூவெல்லாம் காணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். உடனே அம்மாவோ, அதெல்லாம் நான் தூக்கி போட்டேன்ப்பா, உனக்கு தேவையான ஷூ நானே வாங்கி தரேனே புதுசாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு எச்சா கோவம் வருது. கடைசியாக ஹீரோயினி வாங்கி கொடுத்துருப்பான், அது அவளோட ஞாபகமாக தான் அவன் வச்சுருப்பான். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அம்மா தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இது என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறான். பார்த்தா அவன் சின்ன வயசு ஃபோட்டோவில் ஆல்பம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ஃபோட்டோவெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் எச்சா கோவம் வந்துடுது. என்னம்மா லூசு தனமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறான். தங்கச்சிக்காரியோ பின்னாடியே போகிறா. அண்ணா, உனக்கு தான் அம்மாவை பற்றி தெரியும்ல, அம்மாவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிடுண்ணா, அம்மா கூட நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கண்ணா, இந்த மாதிரி பண்ண அவங்க மேலே அவங்களுக்கு இன்னும் எச்சாதான் கோவம் வரும், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவ கத்துறான். இவன் உடனே டோரை சாத்திக்கிறான். அதுக்கப்புறம் தான் அண்ணா கிளம்பி இங்கே வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் தங்கச்சிக்காரி சொல்லிடுறா. தங்கச்சிக்காரி கீழே உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. ஜிக்கி வந்து உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறான். என்ன, ஏன் உங்கள் அம்மா நார்மலாகவே நடந்துக்கல அப்படின்னு பற்றி தானே யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். உடனே அவளோ, ஆமாம்,
எங்கள் அம்மாவும் உங்கள் எல்லாத்தையும் விட அவன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. இருந்தாலும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. உடனே அவனும் எனக்கு எல்லாமே புரியுது. உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் மேலே வச்சிருக்கிறது பாசம் கிடையாது. அருவி அது ஒரு விதமான இழப்பு மாதிரி. அதாவது உங்கள் அண்ணன் எங்கே இழந்துருவோமோ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒன்றுமே இல்லை. சின்ன வயசுலயே ஹீரோவ விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த இடத்த ஹீரோயினி தான் இருந்து ஹீரோவ பார்த்துக்கிட்டா. அந்த ஒரு அன்பு அப்படியே ஹீரோயினி மேல திரும்பிருச்சு. இது எதுவுமே உங்க அம்மானால ஏத்துக்க முடியல. அதனால தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. விடு கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியா போயிரும். அதுக்காக உங்களோட பார்வையை பொறுத்த வரைக்குமே ஹீரோயினி கெட்ட பொண்ணு கிடையாது. அவ கூட கொஞ்சம் பழகி பாரேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி இசக்கியும் நல்லா சொல்றான். உடனே தங்கச்சிக்காரியோ என்ன ஹீரோயினி நல்ல பொண்ணா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசிட்டா. உடனே ஜிக்கியும் பழகி பார்த்தா தானே எதுவாக இருந்தாலும் தெரியும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு அவ சொல்கிறான். சினிமாக்காரி பார்க்கறதுக்காக அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். உனக்காக நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளும் ஏறி உட்காந்துட்டு பார்க்குறான். என்ன சர்ப்ரைஸ் இது அப்படின்ற மாதிரி வான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். நான் உங்கள் அம்மா கூட நல்லா க்ளோஸாக இருக்கனால தானே இதெல்லாம் எனக்கு பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. இவனும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நானும் ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான், அதுக்காக தான் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், நீ ஏதோ தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதெல்லாம் மறந்துட்டேன், நீ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்ருக்கேன் என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சினிமாக்காரி மேலே இவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் உட்காடுறாங்க. சினிமாக்காரியும் அந்த ட்ராமாலாம் நடிக்கிறவங்கள பார்த்துட்டு அவ்வளோ ரசித்து பார்த்துட்ருக்கா. முன்னாடி இருந்த ஒருத்தர் வந்து இவரே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ட்ராமாலாம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. சினிமாக்காரியே பார்த்துட்டு இருந்தது யாரான்னு பார்த்தா அது டேரக்டர். அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் இவளுக்காக வாய்ப்பு தேடி இவகிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால தான் இவர் வர சொல்லியிருந்திருப்பாரு இந்த இடத்துக்கு. இது எதுவுமே சினிமாக்காரிக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க 3 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நான் ஒரு சீரியல் எடுக்க போகிறேன், அதுக்கு ஒரு நல்ல கதை அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நல்ல ஹீரோயினை தேடிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ இந்த கதைக்கு நீ தான் செட் ஆவன்னு தோணுது. நீ வேணா இந்த கதையை படித்து பார்த்துட்டு உன்னோட முடிவை சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இவளோ என்ன திடீர்னு எதிர்பாராமல் இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்கிதே. இப்போ தான் எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. திரும்பவும் எப்படி இதெல்லாம் நான் சமாளிக்க போகிறேனோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. உடனே அவனும் உங்கள் அம்மா தானே விடு பார்த்துக்கலாம், நல்ல வாய்ப்பு வராதனால தான் அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ நல்ல வாய்ப்பு வந்து நல்லா சம்பாரிச்சு போய் நின்று அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்குப்பாங்க அப்படின்ற மாதிரி இவன் அப்படியே சமாதானப்படுத்துகிறான். ஃப்ரெண்டுக்காரியோ அவங்க அப்பாவையும் அம்மாக்கிட்டேயும் பேசி அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வர சொல்லியிருப்பா. இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா இருந்துட்டு ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, உன்னை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. எப்போவுமே ரெஸ்டாரண்ட் வந்தால் அம்மா தான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் ஃப்ரெண்டுக்காரி தான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறா. தைரியமாக பேசவும் ஆரம்பிக்கிறா. அப்பாவும் ரொம்ப கோவமாக ரொம்ப கத்திட்டு இருக்காரு அம்மாவை. அம்மா உடனே நான் என்ன பண்ணேன், என் மேலே அவன் கோவத்தை காமிக்கிறீங்க, நீங்கள் பிஸ்னஸ்ன்னு வெளியூர் போயிடுறீங்க, நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் இப்போ வேணான்னு சொல்கிறீங்க, இப்போ நான் என்ன பழசாயிட்டேனா அப்படின்ற மாதிரி அம்மா கத்திட்டு இருக்காங்க. உடனே பதிலுக்கு அப்பாவோ பேசிடுறாரு. இவ் ஃப்ரெண்டுக்காரியோ அப்பா அம்மா கிட்டே கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப தைரியமாக மெச்சூராக பேச ஆரம்பிக்கிறா. அப்பாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. நீ என்ன தான் சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேம்மா, டைவர்ஸ் தாம்மா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக சொல்லிடுறாரு. அம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஃப்ரெண்டுக்காரியோ நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் அவன் கூட இருக்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்லி சமாதானப்படுத்துகிற அம்மாவை. ஹீரோயின் ஜிகியு ரெஸ்டாரண்ட்டில் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே வேலை செய்கிற பொண்ணு வந்து இப்போ விஷயம் என்னன்னு தெரியுமா, 2 நாளைக்கு முன்னாடி ஜிகியோட அம்மா ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருந்தாங்க. அந்த லேடி கூட சண்டை போட்டிருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் அந்த பொண்ணு ஒப்பிச்சிருது. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோயினி எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா, உங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே இவனும் நீ என்ன லூஸா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எப்படி நம்மளால யோசிக்க முடியும், அவங்க மனசில் என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அப்படின்னா சரி நம்ம இவங்களை ஃபாலோ பண்ணால் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு ஐடியா கொடுக்குறா. பின்னாடியே அப்பா வந்து நிற்கிறாரு. என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே இவங்கெல்லாம் பயந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு ஜிக்கியும் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான். சினிமாக்காரியும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த சைடு ஃப்ரெண்டுக்காரியும் அவங்க அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரியோட அம்மா சினிமாக்காரியை பார்த்து என்ன பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனும் ஃப்ரெண்டுக்காரியை பார்த்துட்டு ஒரு மாதிரி கிளம்பிடுறான். ஃப்ரெண்டுக்காரியும் நீ அம்மாவை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சினிமாக்காரிகிட்ட சொல்லி தாட்டி விட்டுறா. அவன் அங்கே போயிட்டுருப்பான். அவகிட்ட பேசணுன்றதுக்காக ஃப்ரெண்டுக்காரியும் பின்னாடியே போகிறா.
நான் அன்னைக்கு உன்கிட்ட அந்த மாரி நடந்திருக்க கூடாது. எல்லாமே என்னோட தப்பு தான். கோவத்தினால அந்த மாரி உன்கிட்ட பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லாம, அந்த டயத்துல நீ என்கிட்ட லவ் சொல்ல வரும்போது, நானும் ஒரு லவ் ஃபெயிலியர்ல தான் இருந்தேன். நான் ஒருத்தர லவ் பண்ணேன். அவர் என்னடான்னா இன்னொருத்திய லவ் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கும் வேற வழி தெரியாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். நீ வந்து கேட்ட உடனே அந்த கோவத்த எல்லாத்தையும் உன்கிட்ட காமிச்சிட்டேன். சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாரி இவ சொல்றா. உடனே இவனும் பரவால்ல விடு. அத பத்தி நான் யோசிக்க கூட இல்ல. உன்ன பத்தி நீ என்ன மாரி மூட்ல இருப்பன்றத தெரிஞ்சுக்காம உன்கிட்ட அந்த மாரி பேசினது என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாரி இவனும் சொல்றான். இப்ப பரவாயில்லையா? இப்ப என்ன நார்மலா போயிட்டுருக்கா வாழ்க்கை அப்படின்ற மாரி இவன் கேட்குறான். உடனே இவளும் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற மாரி சொல்றான். உடனே இவளும் நீ அதுலேருந்து உங்க அம்மாவ மீண்டு கொண்டுட்டு வந்துருவ பாரேன் அப்படின்ற மாரி நல்லா தைரியமா பேசுறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.